இது நம்ம ஃபேமிலி. தமிழகத்தில் வெப்ப அலை காரணமாக தமிழகம் முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்க பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். சுகாதாரத்துறை தரப்பில் மேலும் என்னென்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள், விவரங்கள்? நாளை தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் தற்போது நிலவக்கூடிய வெப்ப அலை காரணமாக வாக்களிக்க வரக்கூடிய முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்க பொது சுகாதாரத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறது. மருத்துவமனைகளில் ORS கரைசல், போதிய மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் ஆகியோர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வந்து வாக்கு செலுத்த இருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழகத்துல இன்று வெப்பநிலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருந்தது. எனவே மதிய நேரத்துல வாக்கு செலுத்த வரக்கூடிய நபர்களுக்கு, முதியவர்களுக்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மருத்துவர்களை தயார் நிலையில் இருக்க பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வலியுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அதன்படி ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 2200க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் தயார் நிலையில் இருக்கவும், எந்த நேரத்தில் அளித்தாலும் பணிக்கு வர வேண்டும் எனவும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.